ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மலபார் கோல்டன் டைமண்டோட சேவிங் ஸ்கீம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து ஒன் டைம் ஸ்கீமை பற்றி ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். ஒன் டைம் ஸ்கீமில் வந்து மலபாரில் என்னென்ன பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து இது மற்ற ஷாப்ஸை கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு வந்து வர்த்தா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். என்னென்ன ஸ்கீம்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 11 மந்த் ஸ்கீம் வந்து 2 டைப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ளூம். இது வந்து அக்குமுலேட் ஆகுறது வந்து நமக்கு கேஷ் மந்த்லியாக நம்ம வந்து இஎம்ஐ பே பண்ணிகிட்டே வரலாம். இப்போ வந்து உங்கள் கையில் அமௌண்ட் இருந்ததுன்னா ஒரு 3 மந்த் 4 மந்த் அமௌண்ட் கூட நம்ம வந்து ஒரே நாளில் லாக் பண்ணிக்க முடியும். அட் லாஸ்ட்டாக உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ சேர்ந்துருக்கோ அன்னைக்கு என்ன கோல்டு ரேட்டோ அதுபடி நம்ம வந்து கோல்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து மோஸ்ட்லி நமக்கு பெனிஃபிட் இருக்காது கேஷாக இன்வெஸ்ட் பண்ணுறப்போ. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குதுன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். இதுக்கு வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அப் டு வந்து 18% வரைக்கும் கிடையாது. இவங்களும் வந்து கிராம்ஸ்க்கு வந்து ஒரு வேஸ்டேஜஸும் அமௌண்ட்டுக்கு ஒரு வேஸ்டேஜஸும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிராம்ஸில் அக்குமுலேட் ஆகுது இல்லையா, அந்த ஸ்கீம். மந்த்லி ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஜிஆர்டி ஓகே பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் வேஸ்டேஜஸ் வந்து ஜென்ரலாகவே மலபாரில் கம்மியாக இருக்குன்னு வந்து எனக்கு சொல்கிறாங்க சஜஷனில். உங்களுக்கு தெரிஞ்சாலும் வந்து கமெண்ட்ல சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். அதனால தான் நானும் சொல்கிறேன். ஏன்னா மலபார் வந்து நான் போனதில்லை. டிசைன்ஸ் எப்படி இருக்கும், வேஸ்டேஜஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கோல்டன் ப்ளூ. இது வந்து 11 மந்த் ஸ்கீம். கிராம்ஸில் வந்து இது அக்குமுலேட் ஆகும். இப்போ வந்து நீங்கள் அமௌண்ட் கட்டுறீங்கன்னா அன்னைக்கு என்ன கிராம்ஸோ வந்து அது வரவு வச்சு நமக்கு கொடுப்பாங்க. இந்த ஸ்கீம்லேயும் வந்து உங்கள் கையில் அமௌண்ட் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 2-3 மந்த் அமௌண்ட் கூட வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். கோல்டு ரேட் கம்மியாக இருக்குது அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். பட் வந்து கோல்டு ரேட் வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. சில டைம் அதிகமாக இருக்கும், சில டைம் கம்மியாக இருக்கும். நம்ம கட்டுறப்போ கூட அதிகமாக இருக்கும், அப்புறம் நம்ம கட்டினப்புறம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் நிறையா டைம் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ வேஸ்டேஜஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா அப் டு உங்களுக்கு 14% வரைக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, கேஷ்க்கு வந்து உங்களுக்கு 18% வேஸ்டேஜஸ். அடுத்தது வந்து கிராம்ஸாக வரவு வைக்கும் போது அதுக்கு வந்து 14% வேஸ்டேஜஸ் சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து போன டைம் கமெண்ட்ஸில் வந்தது இதுதான், ஜிஆர்டியை விட மலபாரில் வந்து வேஸ்டேஜ் கம்மியாக தான் இருக்கும், டிசைன்ஸும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆடி ஆஃபர் போயிட்டு இருக்கீங்க, அதில் கூட வந்து மற்ற ஷாப்ஸை கம்பேரிட்டிவ்லி வந்து மலபாரில் வந்து 2000 வரைக்கும் நீங்கள் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கூட எனக்கு கமெண்ட்ஸில் வந்துச்சு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியலாங்கிறதுக்காக இதை வந்து நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வந்து எனக்கு கமெண்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் இருந்தால் மற்றவங்க எல்லாருக்கும் தெரியட்டும். நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கூட போடலாம், நான் பின் பண்ணி வைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ இது ரெண்டு தான் வந்து உங்களுக்கு மலபாரில் இருக்கிற 11 மந்த் ஸ்கீம். இதில் நான் பெனிஃபிட்டாக பார்க்குற விஷயம் ஒன்று தான், நம்ம கையில் அமௌண்ட் இருந்தால் லாக் பண்ணிக்க முடியும். பிகாஸ் வந்து கோல்டு ரேட் வந்து சம்டைம்ஸ் கிராஜுவலாக ஏறுது இறங்குறப்போ, எப்போ இறங்குதோ அப்போ பொறுத்து நீங்கள் வந்து மந்த்லியாக லாக் பண்ணி வச்சுக்கலாம் அமௌண்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். இந்த ஸ்கீம் பேர் பார்த்தீங்கன்னா கோல்டன் பிளஸ். இது வந்து அட்வான்ஸ்டு புக்கிங் எப்படி வேணாலும் வந்து நம்ம சொல்லிக்கலாம். மினிமமாக நீங்கள் கேஷாக இன்வெஸ்ட் பண்ணும் போது 50,000 மேக்ஸிமமாக வந்து 1.5 லட்சமோ வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து வேஸ்டேஜஸ் அப் டு வந்து 18% வரைக்குமே உண்டு. நீங்கள் வந்து கேஷாக வந்து புக் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை வந்து இதில் ஓல்டு கோல்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு வந்து வேஸ்டேஜஸ் வந்து அப் டு 18% வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கஸ்டமர் கேர் கிட்ட கலெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு அப்புறமா வீடியோ போடுறேன். ஏன்னா இது சம்மந்தப்பட்டமான ப்ரௌச்சர் எதுவுமே வந்து ஆன்லைனில் இல்லை, நான் டைரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஓல்டு கோல்டு வந்து லிமிட்டும் அவங்க எதுவுமே சொல்லலை. நீங்கள் எத்தனை சவரன் என்ன டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒரு 4 சவரன் பண்ணேன், இல்லை நீங்கள் வந்து ஒரு 5-6 கூட பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓல்டு கோல்டு பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நோ லிமிட்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நீங்கள் 16 கிராம்ஸ் வந்து டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அப் டு 18% வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. இப்போ அதர் கோல்டை நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறீங்கன்னா டர்ட்ஸ் பொறுத்து நாங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணுவோம்னு என்கிட்ட சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 16 கிராம்ஸ் வந்து டெபாசிட் பண்ண போறீங்கன்னா அதில் ஏதாவது டர்ட்ஸ் இருந்ததுன்னா, இப்போ அதர் ஷாப் கோல்டுனா அது எல்லாத்தையுமே உங்களுக்கு மைனஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற கிராம்ஸை வந்து வரவு வச்சு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆஃப்டர் 11 மந்த் வந்து நீங்கள் வேஸ்டேஜ் வந்து அப் டு 18% இல்லாமல் எடுத்துக்க முடியும். இதில் நீங்கள் பேயபிள்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி 3% வந்து பே பண்ணணும். இப்போ 16 கிராம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4420 ரூபாய் வருது இப்போ இருக்கிற கோல்டு ரேட் படி. ஏன்னா இப்போ நீங்கள் வரவு வச்சிங்கன்னா இந்த ஜிஎஸ்டி பே பண்ணால் போதும்.
சப்போஸ் வந்து அபோவ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பே பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்ப வந்து அதர் ஓல்டு கோல்டு குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 100 மில்லிகிராம் வந்து மைனஸ் பண்றாங்க. மேபி இது மேக்ஸிமமா கூட இருக்கலாம். இன்னும் அதிகமா கூட பண்ணலாம். ஸோ இல்ல இன்னும் கம்மியா கூட பண்ணலாம். அப்படி கம்மி பண்றப்போ ஒரு 100 மில்லிகிராமுக்கு உங்களுக்கு வந்து ரூ. 921 வந்து ரெடியூஸ் ஆகும். இது நான் சொல்றது பார்த்தீங்கன்னா, ஹோலா 16 கிராமுக்கு வந்து உங்களுக்கு வந்து 100 மில்லிகிராம் குறைச்சா, இல்ல இது கூட ரெடியூஸ் பண்ணாம கூட உங்க கிராம்ஸ் அப்படியே வந்து வரவு வச்சு குடுக்கலாம். ஸோ 11 மந்த்துக்கு அப்புறம் நீங்க ஒரு 18%க்கு மேல செலக்ட் பண்ணாலும் அதிகமா வந்து பேயபிள் இருக்காதுன்னு தான் சொல்றாங்க. பிகாஸ் வந்து ஜெனரல் வேஸ்டேஜ் வந்து கம்மிங்கிறதால. இல்ல வந்து ஒரு 22% உள்ள வேஸ்டேஜ் நீங்க வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா, பேலன்ஸ் வந்து 3% வந்து பேயபிள் மாதிரி இருக்கும். அது வந்து நீங்க எடுக்க போற அன்னைக்கு என்ன கோல்ட் ரேட்டோ, அத பொறுத்து வந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அப்படி கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஜிஎஸ்டில ஒரு ₹1000 எக்ஸ்ட்ரா ஆகலாம். இல்ல நீங்க வந்து இந்த 11 மந்த்துக்கு அப்புறம் 18% உள்ள நகைய சூஸ் பண்றீங்கன்னா, எக்ஸ்ட்ரா வந்து ஜிஎஸ்டி மட்டும் தான் பே பண்ற மாதிரி இருக்கும் அது. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து மலபார் கோல்டன் டைமண்ட்ஸோட ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்மளோட இஷ்டம் தான். நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ எங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு வந்து கொஞ்சமாவது லாபம் இருக்கு அண்ட் வந்து குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு, கலெக்ஷன் வைஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்க உங்கள யாராவது வீடியோ பார்க்குறவங்க மலபார்ல ஜுவல்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா, கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. என்ன மாதிரி நெறைய பேருக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் ரஃபா எழுதுனது கூட இதுல கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் சும்மா ரஃபா எழுதி வச்சிருந்தேன் வீடியோ எடுக்கிறதுக்காக. ஏன் வந்து இத கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா வந்து லாஸ்ட்டா நம்மள வந்து கிரிட்டிசைஸ் வந்து நெறைய கமெண்ட்ஸ் வருது. ஸோ அதனால தான் நான் வந்து பேசினவங்க பேர் வந்து செல்வா. உங்களுக்கு இத தாண்டி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, நீங்க வந்து மலபாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா, ஸ்கீமோட செக்ஷனுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் குடுப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து 11 மந்த் ஸ்கீம பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ப்ரீ க்ளோஸ் பண்ணா வந்து நமக்கு பெனிஃபிட் இல்ல. இஎம்ஐ வந்து எவ்வளோ கட்டினாலும் நீங்க வந்து எக்ஸ்ட்ரா கூட லாக் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து கிராம்ஸ்ல வர வைக்கும்போது 14% தான். கேஷ்ல நீங்க லாக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 18% சொன்னாங்க. அப்புறமா வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி கேட்டேன். ஓல்டு கோல்டு வந்து நம்ம எவ்வளோ வந்து போடலான்னு கேட்டதுக்கு அவங்க எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல என்கிட்ட. நீங்க எவ்வளோ போட போறீங்கன்னு தான் கேட்டாங்க. நான் ஒரு 4 சவரன் இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ நீங்க வந்து 5 கூட போட்டுக்கலாம், 6 கூட போட்டுக்கலாம்னாங்க. கேஷா வந்து 1 லேக் கூட போட்டிங்கன்னா கூட ஓகே தான். மேக்ஸிமம் நான் எவ்வளோ கேஷ் இன்வெஸ்ட் பண்ணலான்னு கேட்டேன். 1.5 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா லிமிட்டட் தான் சொல்லிட்டாங்க. வேஸ்டேஜ் வந்து ரெண்டுத்துக்குமே எவ்வளோன்னு கேட்டதுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து 18% தான் வந்து சொன்னாங்க. ஸோ நான் மோஸ்ட்லி எதுக்கு வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து இதை டெபாசிட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா வேஸ்டேஜ்க்காக தான். இந்த மாதிரி ஸ்கீம்ல நீங்க வந்து டெபாசிட் பண்ணி வாங்கும்போது வேஸ்டேஜஸ் வந்து கொஞ்சமாவது குறையும். பிகாஸ் வந்து நம்ம டைரக்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது உங்களுக்கு நீங்க பழசுக்கும் வந்து வேஸ்டேஜ் கொடுத்து தான் வாங்கியிருப்பீங்க. அப்புறம் புதுசா வாங்க போறதுக்கும் நம்ம வேஸ்டேஜ் கொடுக்கணும். ரெண்டு அமௌண்ட்டும் சேரும் போது நமக்கு தான் வந்து ஹெவி லாஸா இருக்கும். ஸோ வந்து மோஸ்ட்லி நீங்க வந்து இப்போ அவசரமா தேவைப்படலங்கிற பட்சத்துல வெயிட் பண்ணி இந்த மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு கூட நம்ம வந்து பொறுமையா வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப நாளா வந்து கோல்டு பேஸ் சில்வர் பேஸ் வந்து 2-3 பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா நான் போடுறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் எனக்கு வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். பை பை.